ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம இந்த டெய்லர் ஸ்லீவ் ஸ்கேல் வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு இல்லையா, மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. இந்த ஸ்கேல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்காக அப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல் கண்டிப்பாக வாங்கணுமா இல்லை இந்த ஸ்கேல் இருந்தால் போதுமா, யூஸ் வந்து எப்படி இருக்கு, நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணுறத விட இது நல்லா இருக்கா, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இதில் வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து டெய்லர்ஸ் ஸ்லீவ் கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். ஆன்லைனில் இதெல்லாம் வந்து 90 ரூபீஸ் 100 ரூபீஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க. இதோட ஆன்லைன் லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கவர்ல வந்து எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 55 ரூபீஸ் போட்டிருக்காங்க. நான் வாங்கினது 50 ரூபீஸ்க்கு வாங்கினேன். பட் இப்போ இந்த கர்வ் ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது மார்க்கெட்ல அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு, ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கர்வ் ஸ்கேல் வந்து மாம்ஹோல் கர்வ் வந்து நிறைய பேருக்கு வரைய வராது. அதுக்காக தான் இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இதை வச்சு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கேல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்கேலை மூவ் பண்ணி நம்ம வந்து வரைவோமோ அதே மாதிரிதான் இந்த ஸ்கேலும் வரைகிற மாதிரி இருக்கு. டைரக்டா இப்படி வச்சோமா கர்வ் லைன் போட்டோமா அந்த மாதிரி இல்ல. பட் இதோட யூசேஜும் இருக்கு. இதை கம்பேர் பண்றப்போ இது நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ஆல்ரெடி வந்து பிரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி பழகுனவங்களுக்கு இது கொஞ்சம் வேஸ்ட் அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா இதுலயே நம்ம பழகிட்டோம் இல்லையா, அதனால நமக்கு இது வந்து கொஞ்சம் அப்படிதான் தோணும். ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கீங்க, இப்பதான் நீங்க டெய்லரிங்கே கத்துக்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கர்வ் லைன் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஸ்கேல் வச்சு போடும்போது. சரியா, இப்ப இந்த ஸ்கேல் வந்து எப்படி வச்சு ஸ்லீவ்ல ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து வரைகிறது அப்படின்றது பார்க்கலாம். பட் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஃப்ரீ ஹேண்ட்ல போடவே முடியாது, போடுறதுக்கு நீங்க பழகவே மாட்டீங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஸ்கேல்ல இருக்கு. இப்ப நம்ம ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்றதுக்கு கிளாத் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்ல எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஷார்ட் ஸ்லீவ் தான் கட் பண்ண போறோம். ஷார்ட் ஸ்லீவ் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ மேல 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து 7 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். அகலம் வந்து ஹோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச் எடுத்துக்கலாம். 16ல பாதி 8, 8ல 1 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்க பைசப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச் வந்து பைசப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா, அடுத்து மேல இருந்து கேப் ஹைட் மார்க் பண்ணணும். இந்த மேல நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து கேப் ஹைட் வந்து உங்களோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 10 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 36 இன்ச்சஸ் அப்படின்னா நான் 3.6 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து 1.25 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். கீழே ஸ்லீவ் ரவுண்ட் முடிகிற இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளவு தேவையோ அதை பாதியா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 13 இன்ச் எக்ஸாம்பிளுக்கு 13 இன்ச் ஸ்லீவ் ரவுண்ட்னா அதை பாதியா டிவைட் பண்ணி 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் கையலுக்கு ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா எப்பயும் மார்க் பண்றதுதான். ஸ்லீவ் கட்டிங்க்கு நம்ம மார்க் பண்ற அதே சேம் மெத்தட் தான். இப்போ இதுக்கப்புறம் இந்த கிராஸ்ல வந்து நமக்கு ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச்னா அதுல பாதி 8 வரணும். இந்த 8 கரெக்டா இருக்கு. இந்த 8க்கு இந்த கிராஸ் லைன் ஃபர்ஸ்ட் முதல்ல போட்டுக்கலாம். இந்த இடத்துல கர்வ் லைன் வரைகிறதுக்கு தான் எல்லாருமே வந்து கஷ்டப்படுவாங்க. பிகினர்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்தாதான் அது வந்து கரெக்டா வரும். நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே இந்த மாதிரி இப்படி வரைஞ்சு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் எப்பயுமே பண்ணக்கூடாது. நீங்க பிரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல் யூஸ் பண்றப்ப ஒரே ஒரு விஷயம் நீங்க கரெக்டா பார்க்கணும். நீங்க ஃபோல்டிங் வந்து எந்த சைடு வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்றது. இந்த ஃபோல்டிங் வந்து உங்க சைடு இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கேலை வந்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. அதாவது பிரிண்ட் இல்லாத சைடு திருப்பிக்கோங்க. இந்த ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு டைரக்ஷன், இந்த சைடு டைரக்ஷன் கொடுத்து ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேலை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு மீன் ஷேப்ல இருக்கு பாருங்க. இது வந்து ஹெட் மாதிரியும், இதை வந்து வால் மாதிரியும் பாத்துக்கோங்க. இதை வந்து டெய்ல் மாதிரியும் பாத்துக்கோங்க. இப்ப நம்ம இதை வச்சுதான் நம்ம கர்வ் வந்து ஷேப் போட போறோம். இதுக்கும் நடுவுல. ஆனா நீங்க ஃபோல்டிங் எட்ஜ் வந்து இந்த சைடு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கேல இந்த சைடு பிளைன் சைடு வந்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த சைடு இப்படி வச்சுக்கோங்க, இங்க மேல வச்சுக்கோங்க. இந்த டிப் வந்து கொஞ்சம் வெளியில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து எல்லா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். இந்த சைடு இங்கேயும் இங்க மேல இந்த இடத்துலயும் கனெக்ட் பண்ற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி லைன் போட்டுக்கோங்க. ஈஸியா முடிஞ்சிருச்சுதான். பட் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பழகுனவங்களுக்கு தெரியும். இதே யூஸ் தான் இருக்கும். இதுல மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிடுவோம். இந்த கிராஸ் லைன்ல நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்கேலை வச்சு இப்படி போட்டுட்டு இதோ எக்ஸ்ட்ரா ஒரு தடவை இப்படி திருப்பி மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. பிரெஞ்ச் கர்வுக்கும் இந்த கர்வ் ஸ்கேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது டைரக்டா அப்படியே வச்சு டக்குன்னு ஒரே லைன்ல முடிச்சிருவோம். அவ்வளவுதான். இப்ப பேக் ஆம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரண்ட் ஆம் ஹோல் மார்க் பண்றதுக்கு இந்த ஸ்கேலை அப்படியே இப்படி தலைகீழா திருப்புங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மார்க் பண்ணோம், இப்படி மீன் மாதிரி வச்சுட்டு, இது ஹெட் இது டெய்ல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி மீன் மாதிரி வச்சுட்டு இப்படி மேல லைன் போட்டோம் இல்லையா, இந்த ஸ்கேலுக்கு மேல் பக்கம் இப்படி லைன் போட்டோம். இதுதான் பேக் ஆம் ஹோல். இப்ப நம்ம வரைஞ்சிருக்கிறது என்னது, பேக் ஆம் ஹோல். இப்ப அடுத்து ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வரைய போறோம். ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வரையறதுக்கு இந்த ஸ்கேல அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த டெய்ல் வந்து இப்ப இங்க இருக்கு, இந்த ஹெட் வந்து இங்க இருக்கு. இப்பயும் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்டும் கரெக்டா மீட் ஆகுற மாதிரி ஸ்கேல வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்ப நான் இது வந்து ப்ளூ லைன்ல வரைகிறேன். இப்ப நான் எங்க போடுறேன், ஸ்கேலுக்கு கீழே போடுறேன் லைன்.
சரியா? இந்த ஸ்கேலுக்கு மேல இங்க லைன் போடல, ஸ்கேலுக்கு கீழே லைன் போடுறேன். அவ்வளவுதான். நமக்கு இது பேக்கு, இது ஃப்ரண்ட். ரெண்டுமே வந்துருச்சு. பட் இது வந்து நம்ம இவ்ளோ எட்ஜ்ல எடுக்க மாட்டோம், கொஞ்சம் தள்ளி தான் எடுப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்கேலை வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்றப்ப என்ன பண்ணோம், இந்த இடத்துல இப்படி வச்சோமா, இப்படி கனெக்ட் பண்றப்பயுமே எல்லோ லைன் வந்து இங்க இருந்து நீங்க இப்படி வச்சீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த பேக் ஆம் ஹோல் வந்து இப்படி தூக்கி வரும். அதே இது ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வரையும் போதும் கரெக்ட் சேம் இந்த ஒன் இன்ச்லயே வச்சுக்கோங்க. சேம் இதே 1 இன்ச்லயே வச்சுக்கோங்க. இங்க இருந்து இப்படி உங்களுக்கு முதல் போட்ட லைனுக்கும் இந்த லைனுக்கும் வித்தியாசம் தெரியுதா? கொஞ்சம் இப்படி கனெக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வந்து அதுக்கப்புறம் இப்படி கர்வ் வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட் ஆம் ஹோலும் பேக் ஆம் ஹோலும் எப்படி இந்த ஸ்கேல் வச்சு திருப்பி வரைகிறேன் அப்படின்றத பாத்துக்கோங்க. நீங்க இந்த சைடு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபோல்டிங் வந்து இப்படி ஆப்போசிட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோல்டிங் வந்து இப்படி மடிப்பு பாகம் ஆப்போசிட்ல இருக்கு. இங்க இருந்து இப்ப நீங்க மார்க் பண்ண போறீங்க 7 இன்ச் சைட்ல தையலுக்கு, கீழே அதே மாதிரி ஃபோல்டிங்க்கு தையலுக்கு மார்க் பண்ணி ஸ்லீவ் ரவுண்டு எல்லாமே மார்க் பண்ணிருக்கீங்க. கேப் ஹைட் எல்லாமே மார்க் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இப்படி கிராஸ் லைன் போட்டாச்சு. இப்பதான் இந்த ஸ்கேலை இப்படி யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த பிரிண்ட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்பயுமே அதே மாதிரி தான் ஃபோல்டிங் சைட்ல ஹெட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பேக் ஆம் ஹோல் வரைகிறதுக்கு. அதுலயுமே நீங்க மேல ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை நம்மளோட ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் டச் ஆகணும் டெயில் பார்ட்ல, இந்த இடம் அந்த 1 இன்ச் லைன் வந்து ஹெட்ல டச் ஆகணும். போட்டுட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வரைகிறதுக்கு இந்த ஸ்கேலை அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு லைட் அப்படி மேலே ஏத்திக்கோங்க. மேலே ஏத்திட்டு இந்த ஸ்கேலோட உள்பகுதியில வரைவோம் நம்ம. இந்த இடத்துல இருந்து இப்படி. நான் இப்ப எதுக்காக இந்த சைடும் மார்க் பண்ணி அந்த சைடு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நிறைய பேர் ஃபோல்டிங் நம்ம பக்கம் வச்சு மார்க் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபோல்டிங் ஆப்போசிட்ல வச்சு மார்க் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெண்டு சைடுமே இந்த ஸ்கேலை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மேல போட்டிருக்கிறது பேக் ஆம் ஹோல், கீழே போட்டிருக்கிறது ஃப்ரண்ட் ஆம் ஹோல். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல் தான். பட் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல, அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு எப்படி ப்ராப்பரா போடுறது, மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிச்சு போடுறது, அந்த மெத்தட்லாம் உங்களுக்கு தெரியாம போயிடும். பிகினரா இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கு. பட் உங்களுக்கு ப்ராப்பரான மெத்தட்லாம் தெரியணும்னா நீங்க ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஸ்கேலும் யூஸ் பண்ணலாம். நீங்க நல்லா பழகுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ல நல்லா டக்கு டக்குன்னு போடுறதுக்கு, நிறைய ஸ்லீவ்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு, பிளவுஸ் கட்டிங்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்கேல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல இந்த ஸ்கேல் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டீடைலா பாத்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் தான், பட் டீடைலா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த டெய்லரிங் ஸ்கேல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.